Okay, in this video, what we are going to see is text classification with Tensorflow Hub, which means Tensorflow Hub வந்து ஒரு pre-trained model அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல் வீடியோல எல்லாம் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா நாங்கள் வந்து ஒரு மாடலை ட்ரைன் பண்ணோம். மாடலை ட்ரைன் பண்ணுறது சின்ன மாடல் ஒன்று ட்ரைன் பண்ணுறான்றது ஈஸியான வேலை. இதே ஒரு பெரிய டேட்டா செட் பெரிய மாடல் பண்ணுறதுக்கு மிச்சம் ஜிபியூஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஜிபிடியெல்லாம் எத்தனையோ ஜிபிஎஸை வச்சு தான் மாடலை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கிறேன். அது டாக்குமெண்டேஷனில் போய் பார்த்தா அதெல்லாம் ஈக்குதே எத்தனை ஜிபியூஸ்லாம் எத்தனை ஹவர்ஸ் ட்ரைன் பண்ண அப்படின்றதெல்லாம் ஈக்கும். இப்போ நாங்கள் இன்னொரு ஆள் ட்ரைன் பண்ண மாடல் ஒன்று எடுத்து இப்போ மெட்டாடே லாமா அப்படி தோண்டிக்கிட்டு அதெல்லாம் எடுத்து எங்களுக்கு யூஸ் பண்ணேன். அப்படி ஒன்று தான் டென்சர்ஃப்ளோ ஹப்பில் வந்து அப்படி சாமானெல்லாம் ப்ரீ ட்ரைன் மாடல் அதுகளை வச்சு எங்களுக்கு செய்யணும். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா அப்படி ஒரு ப்ரீ ட்ரைன் மாடல் ஒன்று எடுத்து வச்சு எப்படி நாங்கள் மூவிஸ் ரிவ்யூவை வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இது வந்து இதில் இந்த கோட் தான் டென்சர்ஃப்ளோட டாக்குமெண்டேஷனில். பட் இந்த கோடில் எரர் செய்யுது. இந்த எரர்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்கிட்டு எரர் ஃப்ரீ கோடா நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். Text classification with TensorFlow Hub movie reviews. This notebook classifies movie reviews as positive or negative using the text of the review. This is an example of binary or two-class classification, an important and widely applicable kind of machine learning problem. The tutorial demonstrates the basic application of transfer learning with TensorFlow Hub and Keras. It used the IMDb dataset that contains text of 50,000 movies review from the Internet Movie Database. These are split into 25,000 reviews for training and 25,000 reviews for testing. The training and testing sets are balanced, meaning they contain equal number of positive and negative reviews. This notebook uses TF Keras, a high-level API to build and train model in TensorFlow and TensorFlow Hub, a library for loading trained model from TF Hub. TF Hub trained models in a single line of code. For more advanced text classification using TF Keras, see more MLCC text classification guideline. ஸ்பேம் கிளாசிஃபிகேஷன் எப்படின்னா இப்போ ஜிமெயிலெலாம் வந்து ஸ்பேம் மெயில் வந்தால் ஸ்பேம் பாக்ஸுக்கு போகும். அது செய்கிறதுக்குள்ள இதுதான் இதை வேறொரு வீடியோவில் பார்ப்போம் ஃபுல்லாக எப்படி செய்கிறன்றதை. எங்கே டேட்டா எடுக்கிறேன் இது நான் நினைக்கிறேன் ப்ரீ ட்ரைன் மாடல் உண்டை போல். ப்ரீ ட்ரைன் மாடல் எங்கேயாவது ஸ்பேம் டிடெக்ட் பண்ணுறது அதை யூஸ் பண்ணி வர மெசேஜ் ஸ்பேமா இல்லையான்னு பார்க்குறது. வேறொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால் pip install TensorFlow Hub in pip install TensorFlow dataset. இது ரெண்டே pip installனா அந்த பேக்கேஜ் ரெண்டே இன்ஸ்டால் பண்ணணும். இல்லாட்டி இன்ஸ்டால் ஆகும். எனக்கு ஆல்ரெடி இது அதனால ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் செட்டு வரும் எனக்கு. ஓகே, அது கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து இம்போர்ட் ஓஎஸ் வந்து எங்களோட ஃபைல்ஸை லோட் பண்ணுறதுக்கு அதுக்கு இருக்கலாம். எங்களை இதில் எடுப்போம். இம்போர்ட் numpy np அப்படின்னு சொன்னால் numpy வந்து npன்னு யூஸ் பண்ணேன், TensorFlow TFன்னு யூஸ் பண்ணேன், TensorFlow Hub வந்து ஹப்னு யூஸ் பண்ணேன், TensorFlow டேட்டா செட்டை TFDSன்னு யூஸ் பண்ண ஏழும். இது வந்து லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேயா, அதுக்கு அடுத்து வந்து இது வந்து வேர்ஷன்ஸை பார்க்குறோம். இங்கே வந்து ஓகே நான் அப்புறம் சொல்கிறேன். இங்கே TF version, TensorFlow version ఎంత எக்ஸாமோட் ఎంత ஹப் வெர்ஷன்ஸ் ஜிபியூ யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்குறேன். இது வந்து நான் இதில் யூஸ் பண்ணுறதுனால கொலாபில் யூஸ் பண்ணுறதுனால ஜிபியூ வந்து ஒரு லிமிட்டேஷன் அந்த லிமிட் வந்து தாண்டிச்சுன்றதுல என்னால் யூஸ் பண்ணேன். இது 28 லிமிட் பார்ப்போம்.
இல்லைன்னு நினைக்கிறேன். GPU is not available ன்னு இருக்கும். இதே நாங்கள் எங்களோட லோக்கல் மெஷினில் செஞ்சால் எங்களோட லோக்கல் மெஷினில் உள்ள GPU வச்சு NVIDIA GPU வச்சு அதை பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து டவுன்லோட் த IMDb data set. The IMDb data set is available on IMDb reviews or on TensorFlow datasheet. The following code download the IMDb data set to your machine or the Colab runtime. Okay, validation set, load, name IMDb reviews, split, train, 60% 60% ட்ரைன் பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம் கோடை. ஓகேயா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி வரக்கலாம். அடுத்த வாசிக்க explore the data. Let's take a moment to understand the format of the data. Each example in the sentence representing the movie review and responding label. The sentence is not pre-processed in any way. The label is an integer value, value of either 0 or 1, where 0 is negative review and 1 is positive review. Okay. கோட் எல்லாம் வந்து இந்த GitHub ப்ரொஃபைலில் போட்டிக்கிறேன். அதை போய் ஃபாலோ பண்ணிட்டு GitHub ப்ரொஃபைலில் பாருங்க. டென்சர்ஃப்ளோ ஸ்டடீஸ் நோட்டிக்கும் அப்படி இல்லாட்டி இந்த வீடியோஸில் கீழேயும் நான் வந்து கோடை போடுறேன். கோட லிங்க் GitHub லிங்க். Let's take a moment to understand the format of the data. Each example in the sentence corresponding to movie review in corresponding label. The sentence is not pre-processed in any way. The label is an integer value of either 0 or 1, where 0 is negative review and 1 is positive review. Okay. இது வந்து 10 டேட்டாஸை வந்து எடுத்துக்கிறேன். இது பார்ப்போமா? This was an absolutely terrible movie. Don't be ruled in a Christopher Walken machine hindsight. Both are great actors, but this must simply be their worst role in the history. Even their great acting could not redeem its movie ridiculous storyline. The movie is a really 90s us propaganda piece. The most pathetic scene were those when Colombian rebels are making their case for revolution. Even the label. Okay, எனக்கு வர வேண்டியது. Label. Negative or positive on the label. இதில் ஒரு தேங்க இல்லையா, லேபிள் இல்லாமல் தேங்குது. ஓகே, இதுதான் வந்து ரிவ்யூஸ். அதை வாசிச்சு என்ன ரிவ்யூஸை நான் இது போடுறேன். ட்ரைன் லேபிள் பேச்சு. ஓகே, இப்போ அதில் லேபிள்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஒன்றாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் அதுதான் இதில் லேபிள்ஸ் ஒவ்வொன்றிலையும். ஓகே, build the model. The neural network is created by stacking layers. This requires 3 main architecture decisions. How to represent the text, how many layers to use the model, how many hidden units to use the each layer. என்கிட்ட டேட்டா வந்து இதாக எப்படி மாடல் ட்ரைன் பண்ணுறது வந்து அதில் இப்படித்தானே. இது ஒரு லேயர், இது வந்து இன்புட் லேயர் சொல்லுவோம். இதுக்கு வந்து அவுட்புட் லேயர் சொல்லுவோம். இதுக்கு இதில் வார்த்தைகள்லாம் ஹிடன் லேயர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஹிடன் லேயர்ஸ்லாம் ப்ராசஸிங் நடக்கிற அதுதான் வந்து represent the text. How many layers in the model? எத்தனை லேயர்? How many hidden layer? நடுவில் hidden layers. In this example, the input data consists of sentence. The label to predict are either 0 or 1. அப்போ இதில் வந்து எத்தனை நடக்குன்னா கடைசி இதில் வந்து 3 வராது, 2 வரும். இதில் 2 தான். இது 2யும் 1 இதில் 1க்கு இது வைங்க, 0க்கு இதுனா கடைசி லேயர். ஓகே, இது வந்து பாசிட்டிவ்னு முடியும். இது இப்போ இது நெகட்டிவ்னு வந்து முடியும். அப்படிதான் ப்ராசஸிங் நடக்கும். ஓகே, one way to represent the text
is to convert sentence into embedded vectors. Vectorsலாம் செய்யும். Use a pre-trained text model embedding as the first layer, which will have three advantages. Okay, a pre-trained model undo edukkathara three advantages idha. You don't have to worry about text pre-processing. Benefit from transfer learning. The embedded has fixed size, so it's simple to process. Okay, இதான் தண்டா pre-training model தான் நான் first செஞ்ச மாதிரி. இது don't have to worry about text processing. Text processing alukana இதாகத்தையால through a text about எடுத்துக்கிறேன். For this example, you use a pre-trained text model from Tensorflow Hub called Google NNLM. இதுதான் இந்த மாடலை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாடலுக்குள்ளே போயிட்டு பார்த்தா எங்களுக்கு விளங்குங்க இது எவ்வளோ டேட்டா செட் கொடுத்து ட்ரைன் பண்ணிக்கிது அப்படின்றது ரெகுலர் தான் இங்கே போகிற மாடல்ஸ் எல்லாம் ட்ரைன் பண்ண மாடல் எல்லாம் இந்த மாடல் கார்டில் போய் பார்த்தா இங்கே ஓகே the dimensions and then with the tool hidden and see individual model documentation. The model a batch of sentence, one bit tensor of string input. இதில் சிலது லீக்குமே எவ்வளோ ட்ரைன் பண்ணின அப்படி எவ்வளோ பவர் போயிட்டு அப்படின்னலாம் இது ஓகே கரெக்டாக பார்க்க வேண்டியது. There are many other pre-trained text embedded from TF Hub that can be used in this tutorial. Okay, trained with the same NNLM architecture on the same data set as, but these are larger embedded dimension. Large dimension embedded can be improve a task, but it will take longer to train your model. Even the same as, but with additional text normalization such as removing punctuation. This can help if the text in your task contain additional characters or punctuations. Okay, a much larger model yielding 512 dimension embedding trained with a deep averaging network then encoder. இது வந்து இது மூணும் இது ஒன்றாக நார்மலானது அதை விட பரவானது and many more find more text embedding வந்து TF இதில் போய் பார்த்தா இன்னும் text embedding models வந்து பார்க்க இயலும். Universal sentence encoding இதனத்துக்கு வந்து இதனை அடுத்த மாடல் தான் பார்க்குது. Like how old are you வந்தா ஓகே இந்த இப்படி தான் இப்படி தான் வந்து இப்படி வாரத்தை இப்படி இறையாக்கி அடுத்தது வந்து ப்ராசஸ் பண்ணுறன்றதை தான் இது போட்டிக்கிறேன். அது டாக்குமெண்டேஷன் தான் அப்படின்னு ஃபுல்லாக வாசிச்சு இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு text classification models ஆகி சொல்கிறேன் text embedding models இதில் இன்றைக்கு எல்லாம் இது வந்து ஃபேஸ்புக் இதுக்குள்ள நான் பேசி காட்டுறேன் எவ்வளோ ட்ரைன் பண்ணி அன்றைக்கி தான் பார்த்தேன் போல மாதிரி இன்றைக்கு இதுலேக்கு பாருங்க எல்லாம் 3.1 and new mix of publicly available online data 8 billion parameters வச்சு இதாக்கி input media multi-language text content length 128K token count 15 terabyte maybe. Okay, 70 billion is in the making part. Like training time GPU hours. Either time பண்றது 1.46 million hours போயிட்டு GPU hours. Like 700 watt. Cutting the training location based on the greenhouse gas emission on CO2 equation 420 இது போயிட்டு பெரிய கணக்கு தேவை. எங்களுக்கு நாங்கள் எங்களோட ஜிபியூவில் இப்படி ஒரு 70 பில்லியன் உள்ள இதாக்க வேண்டாம் வருஷ கணக்கு போகும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனால இதை எங்களுக்கு யூஸ் பண்ணணும். இதை எல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கணும். என்னது வேற ஒரு வீடியோவில் இதுவாகும். இப்போ இந்த இது யூஸ் பண்ணுவோம். Okay, and many models. Let's first create a Kairos layer that use the TensorFlow Hub model to embed the sentence and try it out
on a couple of input examples. Note that no matter the length of the input text, the output shape of embedding is num example of embedding dimension. இது வந்து எம்பெட்டிங்ல வந்து அந்த இதுல எங்கிற என்னத்த மாடலோட URL ஓகே hub layer hub keras layer embedding input shape and then type பண்ணத trainable true ஓகே base 3 ಇದಂತಾನೆ base 3 ಅಂತಾನೆ ಮತ್ತೆ base 3 ಅಂತಾನೆ ನನಗಲ್ಲ ಪಾಪ இதுல இது பிள்ளைங்க தரும் பார்ட்டிசிபென்ட் பேசிஸ் ஆப்ஷன் it seems you have how is the syntax error and the syntax error okay let's explain that executing the code will give you the embedding vector for the first three sentences in the train example batch okay it is from the first three sentences on the vector format la தந்திரு இது first three sentences ல இது இங்க பாருங்க ஒரு sentence அடுத்த sentence அடுத்த sentence கரெக்டா த்ரீ sentence வந்து full vector array ல தந்திரு okay let's now build a full model இப்போ வந்து full model நாங்க build பண்ண போறோம் இப்போ இதுல வந்து நான் வந்து இதுல தந்த கோட்ல வந்து ரன் பண்ணா எனக்கு எரர் வரேன்னு சொன்னா பிள்ளைன்னு சொல்லிட்டு RTF ஹப்பை யூஸ் பண்ணேன் நான் அப்போ எந்த நான் பார்த்தேன் எனக்கு அதுக்கு பிறகு நான் வந்து GitHubல நான் போயிட்டு தேடினேன் அப்பதான் ஒருத்தன் போட்டு வச்சிருந்தான் அந்த எல்லா பள்ளியும் நான் போட்டு வச்சிருந்தேன் after investing the code I found a potential case of issue in the TensorFlow Hub Keras layer in Py இதான் நான் TensorFlow வந்து Keras வந்து Keras version 3க்கு போயிட்டது பிறகு இந்த எரர் வந்துக்குது ஸோ இந்த மாடல் வந்து வித்தியாசமாகிது ஸோ நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் கேரஸில் லெவல் 2வை இங்கே எனக்கு வந்து இந்த கோடை யூஸ் பண்ணி சொல்லினா டிஎஃப் கேராஸ்ன்றதை வந்து லெவல் 2க்கு மாற்றிட்டு இல்லாட்டி டிஎஃப் கேராஸ்னு யூஸ் பண்ணணும் டிஎஃப் கேராஸ்னு த்ரூவாகவே யூஸ் பண்ணேன் அதுக்கு வந்து டிஎஃப் கேராஸ் இல்லாட்டி எல்லாமே மிஸ் ஆகிட்டு டிப் இன்ஸ்டால் டிஎஃப் கேராஸ்னு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு காட்டுறேன் எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தான் இந்த ரெக்கமெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு காட்டுறேன் அடுத்து இப்போ டிஎஃப் கேராஸ் யூஸ் பண்ணி இது வந்து வெர்ஷன் 2 சரியா மாடல் டிஎஃப் கேராஸ் சீக்வன்ஷியல் லேயர் சீக்வன்ஷியல் மாடல் தான் இது ஒன்றாவது லேயராக யூஸ் பண்ணிடணும்னா அந்த மாடல் தான் எங்களுக்கு டேட்டாவை வந்து சரியாக்கி அப்போ என்ன செய்யும் இந்த மாடல் வந்து டேட்டா வந்து அரே ஃபார்மேட்டில் தரும் ஓகேயா அடுத்து எங்களுக்கு ரேஸாக வந்து மாடல் டென்ஸ் லேயரை வந்து 16 லேயர் டென்ஸ் வேல்யூ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனில் இதாக்கிறோம் அதுக்கு அடுத்து இது வந்து அவுட்புட் லேயர் 1 ஓகேயா வேற சும்மா பார்ப்போமா எக்ஸ்பிளைன் கோட் explain line thinking thinking of human mind this line import the TF keras model which எனக்கு தெரியும் this line tells sequential model which linear stack code layer obviously this line at the TensorFlow Hub layer on the model this use a pre-trained saved model to map center into embedding vectors okay vectors மாத்தி தரும் array formatல மாத்தி தரும் ஓகே தானே அடுத்து இது என்ன செய்யறேன்னு சொன்னா this line at a fully connected dense layer with 16 hidden units and reload activation function to model okay 16 hidden layer activation வந்து reload வந்து நாங்க sigmoid மத்த எந்த பார்த்தோம் tens of அப்படி பார்த்தோம் this layer process the embedding vector from previous layers இது வந்து summary தரும் ஓகே அப்ப இதுல அது சரி இப்போ வந்து நான் இதை வந்து மாடலை ஸ்பெசிஃபை பண்ணணும் ஓகே திரும்ப எரர் காட்டுது
இதே தான் ஃபஸ்ட்டு காட்டி இருந்தது. அதுக்கு பிறகு தான் டிஎஃப் கேரஸ் நான் போட்டதுக்கு பிறகு சரியாயிடுச்சு. ஆனா again ஏன் காட்டுது? Why this color applier is not defined? ஏன் டிஃபைன் பண்ணாம அப்படியே இதாக்கி ஓ மேன் இதை நான் ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணி தான் வைந்தேன். சரி எஸ் அப்படியே நான் ரன் பண்ணாம வச்சுக்கிறேன். ரன் பண்ணி வைந்தேன் ரன் பண்ணாமே நான் பண்ணாம வச்சுக்கிறேன். அப்போ எப்படி இது காட்டுச்சு தானே ஃபஸ்ட்டுக்கு? ஓகே வாட் எவர் இப்போ வருது. இன்றைக்கு இது வந்து கேராஸ் லேயரில் வந்து இன்றைக்கு இவ்வளோ இருக்குது. டென்ஸ் வந்து இவ்வளோ 16 டென்ஸில் இவ்வளோ இது போகும். இதில் இன்னைக்கு டோட்டல் பேராமீட்டர்ஸ் இன்றைக்கு இவ்வளோ. trainable parameters இவ்வளோ ஃபுல்லாக எல்லாம் trainable ஆகிட்டு எல்லாம் loss ஆகி ஒன்றும் இல்லை. The layer stack sequence of the builder classifier. The first layer in the TensorFlow Hub layer, this layer pre-trained saved model to map a sentence into an embedded vector. The pre-trained text embedded model that you are using it is split the sentence into token, embed each token, then combine them embedding. The resulting dimension are like in num example embedding dimension. For this NNLM model, the embedding dimension is 50. Okay. This fixed length output vector is 5 through a fully connected dense layer with 16 hidden units. The last layer is densely connected with single output node. ஓகே கடைசி வந்து சிங்கிள் அவுட்புட் மோட் வரும். அதில் வந்து 0 1ன்றதை நெகட்டிவாக பாசிட்டிவான சொல்லுவோம். Loss function and optimizer. A model need to loss function and optimizer for training. Since this is a binary classification problem and model output logics a single unit layer with a linear activation, you will use the binary cross entropy loss function. This isn't the only choice for a loss function. You could use instant choose mean square error on the but generally binary cross entropy is a better. This it's the only choice for a loss function. Oh, sorry, I missed the line, man. For dealing with probabilities, it measures the distance between probability distribution. Oh, okay. Later, when you are exploring regression problem, say to predict the price of the house, you will see how to use another loss function called mean square root. Okay, இன்னொரு இதை predict பண்றதுக்கு house இதை வந்து அதுல இதை பத்தி. Now configure the model, use optimizer and loss function. Optimizer வந்து Adam optimizer நான் இடத்துல பார்த்தோம். loss function வந்து இங்க வந்து like binary cross entropy from logics to okay metrics வந்து accuracy இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. இப்போ வந்து மாடல் ட்ரைன் பண்ணுறோம். Train the model for 10 epochs in minimum batches of 512 sample. This is a 10 iteration over all sample index train and y train tensor. While training, monitor the model's loss and accuracy on the 10,000 samples from the validation set. Okay, it was important. Evaluate the model. And let's see how model performs. Two values will be written: loss a number which represent our error, lower values are better, and accuracy. Error loss ஆகிறதையும் எவ்வளோ accuracy ஆகிறதையும் ரிசல்ட் வச்சு மாடலோட இவலுவேட் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மாடலோட இதனத்தன்றதை பார்க்கலும். ஓகே ஃபோனேம் வேல்யூ சிப் அதை போட பார்க்கணும். இது 5,000 accuracy, 1,000 samples, 512 batches, same mini batches.
validation data which verbose center verbose responsibility ഇവര് 10 പേർക്ക് iteration ഇതാകും. This line of code tries to define the keras model using the model fit function. Let's break down the step by step. Train data shuffle batch. The part prepare the training data. Shuffle 1000. Shuffle the training data with a buffer size of 10,000 to ensure randomness during the training. Okay, random 10,000 shuffle batch 512. Divide the shuffle train data into batches of 512 sample each. This is done to improve the training efficiency and stability. Okay, 512 பேஜ் தான் இதை வந்து ட்ரைன் பண்ணுது. எப்போ வந்து எத்தனை தரப்ப இதாகிற iterative இதாவது specify that the model will be trained for 10 epochs. Epochs means that the model will see the entire training data set once. Evaluation data, validation data, but this provides a validation data to model. The validation data is used to evaluate the model's performance on the unseen data during the training. Similar to the training data, it's also batch into group. Okay. Same batch பண்ணிர 512 validate பண்ணது 512 உடச்சு இதாக்கு வேர்பஸ் நேரத்துல தெரியாம பாவம். This sets the verbosity level of the training process. A verbosity of 1 means that progress bars will be displayed during training, providing updates on model's performance. This sets the verbosity level of the training process. A verbosity of 1 means that process bar will be displayed during the training. Okay. Process bar providing updates on the model's performance. Okay. Models இதை வந்து பார்க்கறதுக்கு இப்போ இங்கே காலபோது இந்த காலம் இவ்வளோ ட்ரைன் ஆகி பார்க்கறதுக்கு history. The entire training process returns a history object which is stored in the variable history. This object contains information about the train process such as loss and accuracy values at each epoch, which can be used for further analysis and visualization. In the summary, this line of the code trains the Keras model on the provided training data for 10 epochs using the batches with 512 samples. The model performance is validated on the separate validation dataset, and training progress is displayed with the summary method. Okay, வெர்பஸ்னா இந்த இது வாரத்துக்கு வெர்பஸ் இல்லாட்ட இது வராது எனக்கு ட்ரைன் ஆகிற அந்த இது வாரத்துக்கு தான் வெர்பஸ் செய்யுது 1000 சேம்பிள் ரேட் வந்து 512 வந்து 512 பேச்சஸாக உடைச்சி இதாக்குற ஓகே அடுத்த நான் வாசிக்கிறேன் ட்ரைன் ஆக மாட்டேன் இவலுவேட் த மாடல் ஓகே இது இவலுவேட் பண்ணுற வந்து இது ஃப்ரம் நேம் வேல்யூ in zipper இது வந்து இது இப்போ okay, let's see. Yeah, man. If you GPU and the quick without hitting my god. It seems like you forgot to close the okay, explain this line. Explain lines. Think hard one. Okay. This okay, இதுல verbs 2 இதுக்கு verbs 2 ನ ತರ ನಾವು tested ಇದು batch 512 batch இது evaluate ஆக்குறது. Okay, this line evaluate the performance of the model on the data set. The batch method divides the test data into 512 batches for efficient processing. Verbs 2 means that you will see progress update during evaluation. The result typically loss and accuracy are stored in the results variable. Okay, results variable is this part iterates through the name of the matrix used during the evaluation, model matrix name, and the corresponding value in the results.
variable for each pair. It prints the matrix name and value formatted 3 decimal places. Okay, let's say accuracy and print பண்ணி அது ஓகே அது வந்து நார்மல் இது அது வந்து இந்த மாடல்கிட்ட வந்து எவ்வளோ லெஸ் ஆகிறது இது accuracy இப்போ இந்த லெஸ் accuracy இது for each I think this fairly naive approach achieves an accuracy of above 87 க்கு மேல இந்த almost கொஞ்சம் இது மாதிரி with more advanced approaches the model should get closer to 95 இதில் வந்து இன்னும் வேறு இதெல்லாம் அதெல்லாம் போட்டு செஞ்சிருந்தோம்னா 95 வரையும் போகல ஓகே ஓகே அவ்வளோதான் இந்த கோட் இது ட்ரைன் ஆகின பிறகு அதுக்கடுத்து நான் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு எடுத்தேன்னா திஸ் நேட்டிவ் அப்ரோச் ஓகே இது டிஃபைன் த ஃபங்க்ஷன் ப்ரெடிக்ட் சென்டிமீட்டர் ரிவ்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு எடுத்தேன் அது கன்வெர்ட் ரிவ்யூ டு டென்சருக்கு ஒன்றா மாற்றணும் டிஎஃப் கன்வெர்ட் டு டென்சர் ரிவ்யூ அதுக்கு ப்ரெடிக்ட் மாடல் ப்ரெடிக்ட் நான் மாடல் ப்ரெடிக்ட் தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்போ இது ப்ரெடிக்ட் பண்ணி என்னத்தை ப்ரெடிக்ட் வேல்யூ தரும் அந்த வேல்யூ வந்து 0 இந்த வந்து நெகட்டிவும் 1 இந்த பாசிட்டிவும் வரதுக்கு மாதிரி இதாக்கினேன் அடுத்த யூசர் ரிவ்யூ வந்து ரிவ்யூ வந்து நாங்கள் ரிவ்யூ ஒன்று எடுத்து போட்டு பார்ப்போம் ஓகே delete okay why ஓகே அப்போ நான் வந்து ஒரு ரிவ்யூ வந்து எடுத்துக்கு வந்து ரியலாக போட்டு பார்ப்போம் நான் அதுக்கு எடுத்து செஞ்சேன்னா இந்தியன் 2 ஒரு மொக்க படம் அதை பற்றி கலைமேன் ரிவ்யூ போட்டேன் ஸ்டார் இது எங்களுக்கு ஸ்டார் நான் எடுக்கல சும்மா நார்மலாக ரிவ்யூ வந்து எடுத்தேன் அப்போ இந்த நான் சும்மா இது வந்து ஒரு 10 ஸ்டார் ரிவ்யூ வந்து எடுப்போம் மனத்தில் சும்மா காம்ப்ளெக்ஸ் ஆகி ஒன்றா வாசிச்சோன்னா ஓகே ஓகே நான் வந்து எடுப்பேன் சும்மா எடுத்தேன் கம்ப்ளீட் டிஸ்கஸிங் Gumble handwriting after watching Indian 2 second time அதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மாதிரி இதுக்கு வந்து நெகட்டிவ் மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆனால் பாசிட்டிவ் ஆகிக்கும் அப்படி மாதிரி ஒரு ரிவ்யூ ஒன்று எடுத்துனேன் ஓகே this movie might be bad but movie is great ஓகே இது கொஞ்சம் இந்த மூவி இஸ் கிரேட் நல்லா வருது அப்போ வந்து இது கொஞ்சம் பேட் ஆகிது அப்படி ரெண்டு மாதிரி மீதி தானே அப்படி இது பாசிட்டிவாக நெகட்டிவானு தெரியும் அப்போ நான் வந்து இதை எடுத்துக்கொண்டு அதில் போட்டு பார்ப்போம் எப்படி நெகட்டிவ்னு தருதா பாசிட்டிவ்னு தருதான்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் மேன் என்ன ட்ரைன் ஆகி முடியாது ஒவ்வொரு இப்போ கூடையும் அக்யூரசி கூடி போகும் இந்த ஒன்றா 0.5 இருந்தது ஏன்னு சொன்னால் அது என்ன சொன்னால் நியூரல் நெட் இதில் வந்து ஒன்றாவது இந்த இதில் இப்படி ட்ரைன் ஆகிட்டு போகும் ஓகே லைக் எல்லாம் போட்டு இதில் வெயிட் எல்லாம் சரியாகிட்டு திரும்ப அடுத்தது அப்படி தான் இது போகிற சரியா வீடியோ இருக்க தரம் பேத்து போகும் அப்போ போக அது அக்யூரேட் கூடும் அதுதான் டேட்டாவும் கூட இந்த ட்ரைனிங் இப்போக்கும் கூட இருந்தால் வந்து நல்ல அக்யூரேட் கூடி வரும் அப்போ வந்து நல்ல அக்யூரஸியாக இருக்கும் இப்போ இது வந்து 10 இப்போக்குக்கே இவ்வளோ நேரம் போகுதோ அப்போ இது நல்ல ஒரு பெரிய டேட்டா செட்டாக இந்த இதை விட இல்லை 50,000 தான் இது போல் 50,000 தான் செய்கிறோம் போல் எங்கள் இதில் எங்கள் ரிவ்யூஸ் எத்தனை ரிவ்யூஸ் 50,000 சம்திங் மேன் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோமே எத்தனை 50,000 ஓகே 50,000 நீங்கள் 50,000க்கே இவ்வளோ நேரம் போகுது இது ஒரு உண்மையான வீடியோ ஒன்று செஞ்சுருக்கணும் வேண்டிய மூவிக்கு போட்ட எப்படி வேண்டிய லாங்குவேஜ்னா எவ்வளோ பெரிய டேட்டா செட் ஒன்று எங்களுக்கு ஓகே இது இப்போ 10 இவ்வளோ நேரத்துக்கு போல முடிச்சுது இப்போ ரிசல்ட்ஸை பார்த்தா இது அக்யூரசி எல்லாம் விளங்கும் எங்களுக்கு இன்றைக்கு இப்போ இதுவும் வந்து எத்தனை மாடல் இவல்வேட் பண்ணுறதும் இதாகிற மாதிரி பேசி தான் வருது இது 49 பிறகு இதாகிது அதுக்கு தான் இந்த வேல்யூஸ் வந்தது
ஓகே இந்த ஃபைனல் வந்து லொஸ் வந்து இவ்வளோ அக்யூரசி 0.858. ஓகே தானே. இப்போ நான் வந்து இந்த செஞ்சு இதில் வந்து அந்த இந்தியா டூல் எடுத்த ரிவ்யூவை போட்டுட்டு இதை இப்படி இல்லாமல் இன்புட் ஆக்கியிருந்தா எனக்கு இன்புட் போடுறதுக்கும் வச்சுக்கணும். இப்போ இங்கே போட்டால் இந்த பாசிட்டிவ்னு காட்டுது 2. இது வந்து இந்த அளவு இந்த பவர் பாசிட்டிவோட ஓரளவு அப்படி மாதிரி இருக்கும். சரிதானே. இதே நான் இதை விட நல்ல பாசிட்டிவ் போட்டால் இது நல்ல கூட வெளியே கொண்டு வரும். இப்போ இதை நான் அழிக்கிறேன். இதை வந்து நான் இன்புட் ஆக்குறேன். இன்புட் 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 எடுக்கிறது இன்புட் சரியா. ஓகே இன்புட்டிங்கிறப்போ வரும். அப்போ எங்களுக்கு தேவையான வேல்யூஸ் இதில் போடணும். ஓகே இதை போட்டுப்போம். இது வந்து 1 ஸ்டார் பெட் நெகட்டிவ் 1 ஸ்டார் நெகட்டிவ் சரியா வருது. ஓகே இன்னும் வேறு போட்டு பார்ப்போம். ஒரு 6 ஸ்டார்லாம் வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் போட்டு பார்க்கிறோம் எந்த அளவு இதுன்ட்டு. 3 ஸ்டார் கொஞ்சம் பெட் மாதிரி தான் அதை போட்டு பார்ப்போமா. இன்னும் கீழே இது போல. ஓகே 3 ஸ்டார் பெட் மாதிரி 3 ஸ்டாரை போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு இது. நெகட்டிவ் ஓகே 5 ஸ்டார் அப்படின்னா அதை போட்டு பார்த்தா தான் விளங்கும். அது 1 ஸ்டார் கவுண்டை சொல்லி வச்சுருவாங்க. அதை போட்டு இல்லை. ஓகே 6 ஸ்டார் வந்து அதை போட்டுருவாங்க. 6 ஸ்டார் எடுத்து வரணும். குட்னு வரணும் ஆல்மோஸ்ட். அப்படி வந்தீங்கன்னா வராமல் எண்ணிக்கே இருந்துருக்காது. நெகட்டிவ் வந்து பார்த்தா இதுதான் இந்த விஷயமே இது. ஏன்னா 0.8 தான் இதை அக்யூரேட் லெவல். அதை தாண்டி மிஸ் ஆகி வரையணும் சில வேலைகளில். Okay, further reading. The more general way with the string input generated analysis of progress of accuracy lost during the training. See the classification with preprocessed text tutorial. அதற்கு இன்னொரு tutorial இதா colorly என்ன அது. Okay, அது இல்லை எனக்கு வந்து. Okay, that's all for today's video. Okay, thanks for watching guys. Bye.